வீவர்ஸ், இன்றைக்கி நான் முறுக்கு செய்ய போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வருது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன். நம்ம எப்பயும் உளுந்து மட்டும் சேர்ப்போம், இல்லாட்டி பொட்டுக்கடலை மட்டும். இது ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுங்க. இதை பாருங்கள், உளுந்து இதை எடுத்து கொஞ்சம் நல்லா சவக்க இது வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அரிசிக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த உளுந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறணுன்னு நம்ம நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க. வறுத்து நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துகிட்டு இதில் 2 கப்பு அரிசி மாவுங்க. இது 1/2 கிலோ மாவு. 2 கப் மாவு எடுத்துட்டேன். இது வந்து பொட்டுக்கடலையும் இது அரைச்ச மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறணுன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் தூள், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, கருப்பு எள்ளு, இது வந்து ஓமம். நல்லா இப்படி கசக்கிட்டு போட்டுருங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா சேர்றதுக்கு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் கை போட்டுறாதீங்க. இந்த மாதிரி முதல்ல இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா சேர்கிற மாதிரி. இது நல்லா அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் சேரணும். உங்களுக்கு எண்ணெய் வேணால் பட்டர் கூட போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் நான் நல்லா சூடு பண்ணி போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த தோசை கரண்டி, சின்ன கரண்டியில். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சேர்ந்துருச்சு. நல்லா நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா நிற்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு, நல்லா கிறிஸ்பாக. இப்போ வந்து இதில் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே தான் ஊற்றிடாதீங்க, அதிகமாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அந்த எடுத்து தேங்காய் பால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மேலே ஒரு லைட்டாக ஒரு ரவுண்டு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப அதிகமாக வரும், பெரிய இதாக ரவுண்டாக இருக்கும், நிறைய இருக்கும் அச்சு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. பாய் எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். என்னாச்சு? மூணு தான் போட முடியும் இதில். நான் 3 தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மெல்லிஸாக இருக்கும். இந்த மாதிரி இந்த அச்சில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் தடியாக இருக்கும், இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி, எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.